வணக்கம் நண்பர்களே. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானம் விஸ்டம், அறிவு நாலேஜ், புத்தி அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மூணையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு அளிக்கிறார். அதற்கு சான்றாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம். மனிதனுக்கு ஒரு உலோகத்தை பற்றி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். தங்கம் என்கிற உலோகம் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கிறேன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. ஆற்று படுகையில தங்கம் என்கிற உலகம் கிடைக்கும். அது கூடவே வேறு 2 கற்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு கர்த்தர் மனிதனுக்கு என்ன செய்யறாரு? அந்த அறிவை கடத்துகிறார். மனிதன் விலங்கிலிருந்து தோன்றி இருந்தான்னா அவனுக்கு எப்படி தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தை பத்தி தெரிஞ்சிருப்பான், இல்ல தங்கம் எங்க கிடைக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சிருப்பான். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 0 என்கிற நிகழ்தகவுல தான் இருக்குது. அதாவது நடப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஒரு புத்தகத்தை படிப்பது மூலமாகவோ அல்லது பிறர் சொல் கேட்டோ அவனுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கும். ஒருவர் சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புத்தகத்திலே தங்கத்தை பற்றி படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2க்குமான வாய்ப்பு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். வேதாகமத்திலே கிணறு தோண்டப்பட்ட வரலாறு இது. அப்போ தங்கம் இன்னைக்கு ஆற்று படுகைகள்ல தான் 100% எடுக்கிறாங்களா அப்படின்னா இல்ல, சுரங்கங்கள்ல தான் எடுக்கிறாங்க. இதற்கு முன்னோடியா இந்த வேதாகமத்துல ஒரு கிணறு தோண்டப்பட்டதற்கான வரலாறு இருக்குது. ஒருவேளை இந்த காலத்துல நம்ம நினைக்கலாம் கிணறுங்கிறது ஒரு சாதாரணமா நமக்கு தெரியலாம். ஏன்னா ஒரு பெரிய ஜேசிபி எஸ்கலேட்டரை வச்சு நம்ம என்ன செய்யறோம், அதை நீட்டா தோண்டி எடுத்துடணும். ஆனா அந்த காலங்கள்ல கிணறு வெட்டுதல் அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கான ஒரு பொக்கிஷம், ஒரு கட்டுமானம், ஒரு சாதனை அப்படி என்கிற அளவுல தான் பார்க்கப்பட்டது. அப்ப வேதாகமத்துல 2 தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மனிதனுக்கு தங்கம் என்கிற ஒன்று கடவுளால் சொல்லப்பட்ட ஒன்று. இன்னொன்று, அது ஆற்றின் படுக்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம். மூன்றாவது, துறவுகளை வெட்டினார்கள், கிணறுகளை வெட்டினார்கள் என்கிற ஆதாரத்தை வேதாகமம் நமக்கு அளிக்கிறது. அப்படி என்றால் நம்ம முதல்ல சொன்னபடிதான் ஒரு புத்தகத்தில் இருந்து மனிதர்கள் வாசித்து தெரிந்திருக்க வேண்டும். அந்த புத்தகத்தை தங்கத்தை பற்றிய அறிவுள்ள ஒருவர் எழுதியிருக்க வேண்டும். அப்படிங்கிற 2 வாய்ப்புகள் மூலமா நம்ம என்ன செய்யலாம், இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை